வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால நம்ம சேனலோட ஸ்பெஷலான நிகழ்ச்சியை தொடங்கிடுவோமா? ஃப்ரைடே காமிக்ஸ் வித் உங்க கமெண்ட்ரி 365.2 அண்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அப்சல்யூட் பேட்மேன் இஷ்யூ நம்பர் 9. பட் ஓப்பனிங்கே ப்ரீவியஸ் இஷ்யூவோட சின்னதா ஒரு ரீகேப் பார்த்துருவோம். அதாவது நம்ம ப்ரூஸோட சின்ன வயசு மேட்சஸ் மூலம் நம்ம ப்ரூஸோட கண்ணு எதிர்க்கவே பயங்கர ப்ரூட்டலா இறந்து போயிருப்பான். அண்ட் அவன் இறந்ததுக்கான காரணம் என்னடா, அவனோட பிளட்ல ஒரு ஏன்ஷியன்ட் டைப் ஆஃப் பாக்டீரியா இருந்திருக்கும். சோ அதை நம்ம ப்ரூஸ் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல வீகோர் கம்பெனியோட டைரக்டரா இருக்க டாக்டர் ஃப்ரைஸ் இதுல ஏதாவது ரிலேட் ஆயிப்பாருன்னு டைரக்டா வீகோர் ஆபீஸ்க்கே போயிட்டு அவன் செக் பண்ணி பார்த்திருப்பான். அண்ட் அவன் தேடி பார்த்ததுல அந்த ஏன்ஷியன்ட் டைப் ஆஃப் பாக்டீரியாவும் அங்கதான் இருந்திருக்கும். ஆனா இந்த கம்பெனியோட டைரக்டரா இருக்க டாக்டர் ஃப்ரைஸ் தான் மிஸ்டர் ஃப்ரீஸ். சோ அது தெரியாம நம்ம ப்ரூஸ் மிஸ்டர் ஃப்ரீஸ் கிட்ட மாட்டிப்பாங்க. சோ மிஸ்டர் ஃப்ரீஸ் நம்ம ப்ரூஸ ஒரு டேங்க்ல போட்டு ஃப்ரீஸ் பண்ண பார்க்க நம்ம ப்ரூஸ் அதுல இருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகி பேட் சூட் போட்டு மிஸ்டர் ஃப்ரீஸ் கிட்ட சண்டை போட வந்திருப்பான். ஆனா அப்ப மிஸ்டர் ஃப்ரீஸ் அந்த டேங்க்ல இருந்து எல்லாரும் அன்லாக் பண்ணி நம்ம பேட்மேனை சரவுண்ட் பண்ணுவாங்க. அண்ட் அப்பதான் பேட்மேனுக்கு வேலன் சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. அதாவது நம்ம வேலன் நம்ம ப்ரூஸ் கிட்ட என்ன சொல்லிப்பானா, எந்த இடத்துலயுமே உன்னை இழந்து ஒரு விஷயத்தை காப்பாற்றணும்னு நினைக்காத. ஏன்னா பேட்மேன் இல்லைன்னா இந்த காத்தம் சிட்டி காப்பாத்துறதுக்கு வேற யாரும் கிடையாது. சோ எங்களுக்கு எங்களோட ஃப்ரெண்டு வேணும், அண்ட் இந்த காத்தம் சிட்டிக்கு பேட்மேன் வேணும்னு சொல்லியிருப்பான். சோ அந்த விஷயம் தாங்க இங்க பேட்மேனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. சோ அதனால பேட்மேன் அந்த சண்டை படமா அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஏன்னா பேட்மேனோட பிளட் பயங்கர கோல்டா இருந்தனால அந்த இடத்துல பேட்மேன் கொஞ்சம் வீக்கா தான் இருப்பாரு. சோ அதனால தாங்க சண்டை படமா அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. ஆனா அப்ப இந்த சைடு நம்ம வேலன் கிராக் ஜிம்க்கு போயிட்டு இருக்கிற வழியில ஒரு 3 ஏஜென்ட்ஸ் அந்த இடத்துல வந்து நம்ம வேலனை மயக்கமாக்கி அங்க இருந்து கிட்னாப் பண்ணி கூட்டு போயிடுவாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறதாங்க நம்ம விஷயம் நம்ம 9ல பார்க்க போறோம். அண்ட் இதோட ரீகேப் முடியுது. சோ தொடங்குவோமா? ஓப்பனிங்கே பியாலியால இருக்க நியூட்ரல் டெரிட்டரி ஆஃப் அலிகாபதா காட்டுறாங்க. ஆனா அந்த இடம் பயங்கர செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷனோட இருக்குதுங்க. அப்ப அங்க இருந்த கர்னல் என்னால சுத்தமா நம்பவே முடியல, என்னோட தாத்தா சிறுட்டால இறந்துட்டாரு, அவனோட அப்பா ஆல்டுஹால. சோ அதனால இது எதுவுமே நம்பவே முடியல, ஒரு கனவு மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் சொல்ல, அதுக்கு மினிஸ்டர் ஓமர், நான் என் பையனை லாஸ்ட் மந்த் அபுல்ல இழந்துட்டேன், அண்ட் அதனால தான் நான் இங்க வந்திருக்கேனே அப்படின்னு அவர் சொல்லிருப்பாரு. அதுக்கு அகைன் கர்னல், என்ன மன்னிச்சிடுங்க ஓமர் உங்களோட இழப்புக்கு அப்படின்னு அவர் சொல்ல, அதுக்கு மினிஸ்டர் ஓமர், இல்ல இட்ஸ் ஆல் ரைட், பிகாஸ் நம்ம இழந்த அந்த உயிர் இழப்புக்கெல்லாம் மரியாதை செலுத்துற மாதிரி நம்ம போதும்னு சொல்லிச்சுன்னு ஓமர் சொல்ல, அதுக்கு அந்த கர்னல், எஸ் நம்ம நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம், காண்டாக் அண்ட் குவாராக் ரெண்டுமே எனிமீஸ் கிடையாது, பார்ட்னர்ஸ்னு. அண்ட் அங்க இருந்த பைப்லைனை நம்ம நேஷனலைஸ் பண்ணலாம்னு கர்னல் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே மினிஸ்டர் ஓமர், அந்த சிலிக்கான் மைனை நம்ம நேஷனலைஸ் பண்ணலாம், அண்ட் அப்போ நம்ம லேண்டை நம்மளால சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்க இருந்து கிளம்ப, அதை கேட்ட கர்னல், தேங்க்யூ ஓமர், அமைதிதான் உங்க மரபு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் அதுக்கு ஓமர், நம்மளோட மரபு, ஏன்னா இன்னியோட அந்த செஞ்சுரி வார் முடியுது, சோ இனிமே எந்த ரத்த கரைகளும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த கதவுக்கு வெளியில இருந்து ஏகப்பட்ட ரத்தம் உள்ள வந்துக்கதை அவங்க நோட் பண்றாங்க. அண்ட் அப்போ அந்த கதவுக்கு பின்னாடி, மன்னிச்சுடுங்க ஜென்டில்மேன் உங்களை இன்ட்ரோ பண்ணதுக்கு அப்படின்னு பெயின் அங்க வந்திருப்பாங்க. அதோ சாதா பெயின் இல்ல, அபாமினேஷன் பெயின்ங்க. உண்மையாலே எக்ஸாக்ட் டேங்க் மாதிரியே வந்திருப்பான். அண்ட் பெயின் அந்த இடத்துல பார்த்த ரெண்டு பேரையும் பயங்கரமா ஷாக் ஆக, அகைன் பெயின், நீங்க ஏதோ பீஸ பத்தி பேசுற மாதிரி கேட்டது, அண்ணா ஒத்துக்கிற அதை பத்தி கேட்கும் போது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருந்தது. பட் சரி, இப்ப யாரும் ஒருத்தர் பிட்ரை பண்ணி, அதாவது கொலை பண்ணி உங்களோட கண்ட்ரி அந்த வார்க்கு அனுப்ப போறீங்க, சொல்லுங்க இப்ப யார் அந்த பிட்ரை பண்ண போறது அப்படின்னு பெயின் கேட்க, அதுக்கு கர்னல், எங்களை மிரட்டலாம்னு நினைக்கிறியா? ஓமர் இப்பதான் தன்னோட பையனை இழந்திருக்காரு, அது ரொம்பவே பெரிய விஷயம், நான் பண்றேன் அப்படின்னு ஓமர் ஒத்து பாருங்க. அதுக்கு அகைன் கர்னல், என்ன சொல்றீங்க? பெயின் அந்த கர்னலோட மண்டைய கையாலே நசுக்கி போட்டுருவாங்க. அண்ட் பக்கத்துல இருந்த மினிஸ்டர் ஹோமரோட கழுத்தை பிடிச்சி, நீ இன்னைக்கு அந்த ஆபரேஷன் இருக்கிறதுக்கான வேலையை அதிகப்படுத்துறதா ஒரு ஸ்பீச் கொடுக்குற, அண்ட் என்னோட எம்ப்ளாயிஸ்க்கு அது நல்லாவே தெரியும், உன்னோட மக்களால் அது அவ்வளவு சீக்கிரத்துல ஏத்துக்க முடியாதுன்னு. பட் அவங்க உன்னோட லீடர்ஷிப்பை நம்புறாங்க ஓமர். நானும் தான் அண்ட் ஒரு ஹிஸ்டரி ஸ்டூடெண்டா உனக்கு எனக்கு நல்லாவே தெரியும், ஒப்பந்த பேசும்போது உண்மையான ஒரு மரபணுங்கிறதே கிடையாது. இன்ஃபேக்ட் இது சொல்லும் போது என்னோட ஃபேவரட்டான கோட் எனக்கு ஞாபகம் வருது, ஏன்ஷியன்ட் கிங்ஸ் ஆர்கன் ஆஃப் தி அக்காடியன் எம்பரர். அமைதியை பத்தி சொன்னது, எப்பயுமே போர் புரிஞ்சுட்டு அந்த ஸ்டார்ஸ் வச்சு நம்ம என்ன வரைச்சோம். பியூட்டிஃபுல்லான கோட்ல அந்த தாராளமா இந்த கோட்டை நீங்க அந்த ஸ்பீச்ல யூஸ் பண்ணிக்கலாம், நான் எதுவும் தப்பாலாம் நினைச்சுக்க மாட்டேன் அப்படின்னு பெயின் சொல்லியிருப்பான். அண்ட் அப்போ பெயினுக்கு அந்த இடத்துல ஒரு கால் வருது. என்ன தப்பா எடுத்துக்காதுக்கு, நான் இதை அட்டன் பண்ணியே ஆகணும். என்ன காத்தம் சிட்டிலையா? சரி, நான் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு பெயின் அந்த இடத்துல சொல்ல, அப்பதாங்க நம்ம காத்தம் சிட்டிக்கே வரும். இங்க நம்ம பேட்மேன் வேலன் காணாம போனதுனால காத்தம் சிட்டிக்கு மெரோனியன் ஃபால்கன் மெம்பர்ஸ் எல்லாருமே போட்டு பொளந்துட்டு இருப்பாரு. ஆனா இப்ப பேக்ரவுண்ட்ல ஆல்ஃபிரட், அவன் இப்போதைக்கு தலைமறைவா தான் இருந்துருக்கணும், ஆனா நான் அந்த எஸ்ஐஎஸ் ட்ரிப்பை முடிச்சுட்டு வரும்போது அவனோட ஃப்ரெண்ட் வேலன் ஜோன்ஸ் 2 வாரமா காணாம போயிருந்தான். அதனால பேட்மேன் காத்தம் சிட்டியோட அண்டர்வேர்ல்டோட வார்ல இன்வால்வ் ஆயிருந்தான். அண்ட் நான் அவனை இது எல்லாத்தையுமே நிறுத்துன்னு தான் சொல்லணும்னு நினைச்சேன். பட் அதோட எனக்கு ஒரு பெட்டரான ஒன்று தெரியும். அண்ட் லாஸ்ட் நைட் ஹாஸ்பிட்டல் கூட்டின ஆம்புலன்ஸே பத்தல, ஏன்னா பேட்மேன் ஏகப்பட்ட பேர் டவுன் பண்ணிருக்கான். சோ அதனால அவங்க ரைட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் அதுவும் உங்களுக்கு பத்தல. அண்ட் அப்போ ஒரு இஎம்டி கொஞ்சம் கூட பயமே இல்லாம அந்த அடிப்பட்ட ஆளுங்க எல்லாமே ரிக்ஷால வச்சு கூட்டு போயிருந்தான். அண்ட் அப்பதான் நமக்கு அந்த இஎம்டியோட ஐடியும் காட்டுறாங்க. கிரேசன் டீன் இருக்கும், அதாவது நம்ம பேட்மேனோட ஃபர்ஸ்ட் ராபின் டிக் கிரேசனை தான் மென்ஷன் பண்றாங்க. சோ கூடி சீக்கிரம் நம்ம அப்சல்யூட் நைட் விங்கை நம்ம பார்க்க தாங்க போறோம். அண்ட் அதுக்கு இந்த இடத்துல அடித்தளத்தையும் போட்டானுங்க. அண்ட் இப்ப அகைன் நம்ம ஆல்ஃபிரட், அண்ட் லாஸ்ட் நைட் எப்படி அவங்ககிட்ட ஒரு வேளை நான் கேட்டேன், கீட் இப்போ உனக்கு எதிரிங்களே இல்லாம போயிட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு நம்ம ஆல்ஃபிரட் அந்த கேட்டிருப்பாருங்க. பட் அப்படியே நம்ம வந்து பார்பரா கிட்ட தான் வரும். இங்க நம்ம ஜிம்மி கிட்ட போன்ல பேசிட்டு இருப்பாங்க. ஆர்வி என்ன சொன்னா, ஜஸ்ட் டெம்பரரியான ஒரு ஸ்டேட் எமர்ஜென்சி மெஷர்ஸ்னு, பட் ஒவ்வொரு நாளும் இந்த ஃபோர்ஸ் புது ஆர்ம்டா
எனக்கு இந்த இருக்காங்க அப்படின்னு பார்பரா சொல்லும் போதே அந்த இடத்துல ஏதோ சத்தம் கேக்குது. ஹே டேட், நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்ணேன், ஏன்னா என்னோட செகண்ட் ஷிஃப்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே நான் டின்னர் முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி அவ இருக்கிற இடத்த செக் பண்ண ஆரம்பிக்கிறா. பட் அப்போ ஆஃபீஸர் ஜார்டன் அப்படின்னு ஒரு சத்தம் மட்டும் அவள் ரூம்ல இருந்து வருது. அதனால பார்பரா ஒரு கன் எடுத்து அவள் ரூமை போய் பார்த்தா அங்க நம்ம பேட்மேனோட மாஸ்க பார்பரா இஷ்யூ நம்பர் 5ல எடுத்திருப்பால, அது மூலமா பேட்மேன் பார்பரா கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாரு. சோ அதனால பார்பரா பேட்மேனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவர் சொன்ன அந்த காத்தம் ஜூக்கே டைரக்டா வந்துடுறா. பேட்மேன், நீ கேட்டத நான் அவன் எங்க இருக்கான் அப்படின்னு நம்ம பேட்மேன் அவரோட ஸ்டைலே சடனா அந்த இடத்துல அப்பியர் ஆயிருப்பாரு. அதுக்கு பார்பரா அவ்வளவு சீக்கிரம் இல்ல, ஃபர்ஸ்ட் ஏன்னு பதில் சொல்லு அப்படின்னு கேட்க அதுக்கு பேட்மேன், ஏன்னா அவன் என் நண்பன், இல்ல எதுக்கு என்ன சூஸ் பண்ண அப்படின்னு பார்பரா அந்த இடத்துல கேட்டிருப்பா. அதுக்கு அகைன் பேட்மேன், பிகாஸ் நான் உன்ன அந்த ஆக்ஷன்ல பார்த்தேன், நீ ஒரு நல்ல காப், சோ ப்ளீஸ் அவனை யார் தூக்குனா அப்படின்னு கேட்க அப்ப பார்பரா அவ எடுத்துட்டு வந்த ரிப்போர்ட்ஸ் நம்ம பேட்மேன் கிட்ட கொடுத்துறா. அண்ட் அதை வாங்க நம்ம பேட்மேன் ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்க இங்க நம்ம ஆசி அவனை எங்க கூட்டிட்டு போய்க்கிறாங்க, ஆர்க்கமா, எதுக்காக அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம ப்ரூஸ் இந்த ஃபைல்ஸ் என்ன மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, சிட்டியோட லாக்டவுன் பிரேக் பண்றதுக்காக தான் இப்படி பண்றதா, ஆனா அதுல எந்த அர்த்தமும் இல்ல அப்படின்னு ப்ரூஸ் சொல்ல அதுக்கு ஹார்வி அண்ட் நம்மள இன்னும் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி காத்தமோட நகராட்சி அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸை கிளைம் பண்ணிட்டாங்க எமினன்ட் டொமைன் மூலமா அப்படின்னு ஹார்வி சொல்லிருப்பான். அதுக்கு எடி எதுக்காக அவங்க இப்படி பண்றாங்க, ஏன்னா அவன் திரும்ப வரலனா அப்படின்னு நம்ம ஆல்ஃபிரட் இந்த இடத்துல சொல்லிருப்பாரு. அதுக்கு ஆசி, ஒரு நிமிஷம் நீ யாரு, ப்ரூஸ் யாரா இருந்தாலும் அப்படின்னு ஆசி அந்த லைட்டா கெடுப்பாக அதுக்கு அகைன் ப்ரூஸ், ஈஸி ஆசி அவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்காரு, இது எல்லாத்தையுமே ஒரு ஆர்க்ஸ் தான் மென்ஷன் பண்றாங்க. அண்ட் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த உலகத்துல மொத்தம் 20 ஆர்க்ஸ் இந்த மாதிரி இருக்கு. அண்ட் வெளியில இருந்து பாக்குறதுக்கு ஏதாவது ஒரு பிளாக் செட் மாதிரி ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருந்தாலும் உள்ள ரூமர்ஸ் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா அங்க ஏகப்பட்ட மோசமான விஷயங்கள் நடக்கிற மாதிரி, லைக் அபாபி நம்ம மாதிரியான மோசமான விஷயங்கள் அப்படின்னு ஆல்ஃபர்ட் சொல்ல அப்ப நம்ம ப்ரூஸ் ஃப்ரைஸோ என்கிட்ட சொன்னா இந்த சிட்டில இருக்கிற ஸ்னோஃபால் ஏதோ ஒரு விதத்துல மக்களை மார்க் பண்ணுதுன்னு, சோ இந்த சிட்டில என்ன வேணா நடந்துட்டு போட்டோம், நம்ம எப்படியாச்சும் இதுக்கான வழியை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு இன்னும் கடுப்பான ஆசி, எப்படி இது எல்லாமே இவ்வளவு வேகமா நடக்குது, ஏன்னா அந்த காத்தமோட கிரவுண்ட் ஒர்க் ஸ்டார்ட் ஆகி வெறும் 1 மாசம் தான் ஆக போகுது, பட் அதுக்குள்ளே எப்படி இது எல்லாமே அப்படின்னு கேட்க அதுக்கு அகைன் ப்ரூஸ், சரியா சொல்லணும் அப்படி கிடையாது ஹார்வி, இது என்ன வேணா இருக்கலாம், ஆனா ரொம்ப நாளாவே இது ஒர்க்கிங்லேயே தான் இருக்குது. ஏன்னா 80s அப்போ அந்த ஐலாண்ட்ல ஒரு விதமான ஹாஸ்பிட்டல் இருந்தது, ஆனா அது 30sலயே மொத்தமா எரிஞ்சு போயிடுச்சு. அண்ட் அப்பதான் ஜேகே இண்டஸ்ட்ரீஸும் அந்த இடத்த மொத்தமா வாங்கினாங்க அப்படின்னு ஹார்வி அந்த இடத்துல சொல்லியிருப்பான். அண்ட் அப்ப நம்ம ப்ரூஸ் பிரைவேட்டான ரெக்கார்ட்ஸ்ல இருந்தே தெரியுது இந்த சைட்ஸ்ல இவங்க ஆரம்பத்துல இருந்தே ஒர்க் பண்ணி தந்துக்கிறாங்க. சோ இந்த ஆர்க்ஸ் என்ன வேணா இருந்துட்டு போகுது, ஆனா இதோட ஆரம்பமும் முடிவும் இந்த இடம் தான். சோ நமக்கு இப்போதைக்கு தெரிஞ்சதுக்கு இந்த நியூ ஸ்ட்ரக்சர் ஸ்டில் அந்த ஹாஸ்பிட்டலோட பைப்லைன் வென்டிலேஷன் ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு ப்ரூஸ் சொல்ல அதுக்கு ஹார்வி நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டிருப்பான். அதுக்கு அகைன் ப்ரூஸ், அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா அதுதான் உள்ள போறதுக்கான ஒரே வழியா இருக்கணும், பட் எனக்கு சைபர் ஹெடி தேவைப்படுவான், ஏன்னா அந்த இடத்துல யார் கண்ணிலே மாட்டாம அங்க இருக்கிற லாக்ஸ் அண்ட் அலார்ம்ஸ் எல்லாத்தையும் உன்னால மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க அதுக்கு எடி வாவ் பயங்கரமா அசிங்கப்படுத்துற அப்படின்னு சொல்லியிருப்பான். அண்ட் அகைன் ப்ரூஸ், ஆல்ரைட் நான் ஒன்ஸ் அவனை கண்டுபிடிச்சதும் நம்ம எப்படியாச்சும் அவனை சேஃபா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ல அப்ப ஹார்வி தென் என்னால அவனுக்கு விட்னஸ் ப்ரொடெக்ஷன் எடுத்து தர முடியும், சோ அவங்க அவனை மெட்ரோபாலிஸ் ரொம்ப சேஃபா பாத்துப்பாங்கன்னு சொல்லியிருப்பான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம சூப்பர்மேன் இருக்க மெட்ரோபாலிஸ் தாங்க மென்ஷன் பண்றாங்க. அண்ட் இதை கேட்டு நம்ம ஆசி, ஏன் இன்னும் இது பெட்டரா இருக்கிறதுக்கு நம்மளும் அந்த சன்னி மெட்ரோபாலிஸ்க்கு போயிடலாமே, ஏன்னா நீங்க பேசுறது உங்களுக்கே புரியுதா இல்லையா இது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமான விஷயம்னு. நம்ம ஆசி சொன்னதை கேட்ட ப்ரூஸ் அந்த டேபிளே உடச்சிருவாங்க. நீங்க எல்லாரும் நான் உங்ககிட்ட ஆனஸ்டா இருக்கணும்னு நினைச்சீங்க அண்ட் பேட்மேன் இதுல இருக்கணும்னு நினைச்சீங்க, வெல் அப்ப இதான் பேட்மேன் அப்படின்னு ப்ரூஸ் சொல்ல அப்ப ஆசி, ஹே மேன் நான் இது ஒரு பைத்தியக்காரத்தனம் தான் சொன்னதே தவிர இதை நான் பண்ண வேணானுங்கிற மாதிரி நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லியிருப்பான். தென் அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி ஜிம்மன் மார்த்தா கிட்ட தான் வரும். இங்க டிவில மேயர் ஹில்லும் கமிஷனர் புல்லாக்கும் சேர்ந்து காத்தம் சிட்டியோட போலீஸ் ஃபோர்ஸை என்ஹான்ஸ் பண்றதுக்காக பிரைவேட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சியோட பார்ட்னர்ஷிப் பண்ணதா ரிப்போர்ட் பண்ணிருப்பாங்க. அண்ட் அதை கேட்ட மார்த்தா, பிரைவேட் லா ஃபோர்ஸா அப்படின்னா என்ன, அண்ட் நீ கண்டிப்பா வெளியில போய் தான் ஆகணும் ஏன்னா நீ போலீஸ் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஜிம்மி, படி நம்ம தோத்துட்டோம், ஆக்சுவலா இப்ப நம்ம இங்க வந்திருக்கிறது இந்த ஆபீஸ்ல இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே பேக் பண்றதுக்காக தான், ஏன்னா அவங்க இந்த இடத்த ரெண்டுக்கு விட்டாங்க, சோ இட்ஸ் ஓவர் அப்படின்னு சொல்ல அதுக்கு மார்த்தா, அப்ப நம்ம வேற ஒரு ஆபீஸ் எடுத்துப்போம் ஏன்னா இது நம்மளோட காத்தமே கிடையாது, சோ நம்ம எதா பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி மார்த்தா சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ஜிம்மி, நான் இட்ஸ் ஓவர்னு சொன்னது எதுக்காகனா நான் அந்த சேர்ல இருந்து அந்த டைம் தான் முடிஞ்சுன்னு சொன்னேன், சோ நான் என்ன செய்யறேன் கிட்டத்தட்ட 10 வருஷமா நீ என் கூட தான் இருக்கிறேன், சோ ஏன் நீ ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல அதுக்கு மார்த்தா, நாள மேயரா இருக்க மாட்டேன் ஜிம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுக்கு அகைன் ஜிம்மி, எனக்கு தெரியும் ஆனா நான் என்ன சொல்றேன்னா இது உனக்கான நேரம், நீ என்ன வேணா பண்ணு நான் அதை ஃபாலோ பண்றேன், ஆனா என்னோட கேள்வி என்னன்னா மார்த்தாவின் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டிருப்பாரு. பட் அப்படியே நம்ம இங்க கட் பண்ணி ப்ரூஸ் அண்ட் செலினாவும் இருக்க ஒரு ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸ்க்கு தான் வரும். இங்க இவங்க ரெண்டு பேருமே உங்களோட டைமை என்ஜாய் பண்ணிட்டு இருக்க அப்ப அவங்க இருந்த அந்த ரூமோட கதவை யாரோ நாக் பண்றாங்க. சோ அதனால செலினா காசு எடுத்துட்டு பேக் விண்டோக்கு போ ப்ரூஸ் அப்படின்னு சொல்ல அதுக்கு ப்ரூஸ், ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் வந்துக்க நம்ம வேலன் தான் அப்படின்னு சொல்ல கதவுக்கு வெளில இருந்த நம்ம வேலன் சீக்கிரம் ஓப்பன் பண்ண அவங்ககிட்ட பேசி ஆகணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அப்ப செலினா, உனக்கு தெரியுமா வேலன் உனோட ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு புதுசா விஷயம் பண்ண முடியும் அண்ட் அதை டெக்ஸ்டிங் சொல்லுவாங்க அப்படின்னு செலினா வேலன் கிட்ட சொல்ல அப்போ வேலன், இந்த நியூஸ் ரொம்பவே பெருசு அதனால டெக்ஸ்டிங்ல எல்லாம் இது பத்தாது செலினா, பிகாஸ் ஐ காட் இட் அப்படின்னு நம்ம வேலன் சொல்லியிருப்பான். அண்ட் அப்ப நம்ம ப்ரூஸும் உனக்கு அந்த ஃபைட் கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லி நம்ம வேலனை ஹக் பண்ணிருப்பான். அது நம்ம வேலனும் யா ஐ காட் இட் அப்படின்னு சொல்ல அதுக்கு அகைன் நம்ம ப்ரூஸ் ரொம்ப நல்ல விஷயம் மேன் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அண்ட் இதை கேட்ட செலினாவும் ரொம்பவே நல்ல விஷயம் அண்ட் என்ன ஃபைட் அப்படின்னு கேட்க அண்ட் அப்ப நம்ம வேலன் சொல்றான், the title shot baby எனக்கும் பிபோ பபாஸ்கிக்கும், ஆனா அவன் டிஜி கூட தான் சண்டை போடதா இருந்தது பட் அவன் சரியான வெயிட்ல இல்லாதனால அது என் பக்கம் திரும்பிடுச்சு, சோ ப்ரூஸ் இனிமே நீ தான் என்ன ட்ரெயின் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ப்ரூஸ், நான்
நான் உன்ன ட்ரெயின் பண்ணுமா? பட் என்னை விட அந்த டோசன் கைஸ் கூட தான் நல்லா ஒர்க் பண்ணுவேன். சோ இதுல எந்த அர்த்தமும் இல்லையே. சோ அப்புறம் ஏன் அப்படின்னு அவன் கேட்க, அதுக்கு வேலன் எனக்கு தெரியல. பட் நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே. சோ கேள்வி கேட்க நிறுத்தி இப்போ நீ கிராக்ரோ டீம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அதனால ப்ரூஸ் வேலனுக்கு இப்பயே ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண மாதிரி நான் டீம் கிராக் அப்படின்னு சொல்ல அதுக்கு வேலன் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம ப்ரூஸோட பஞ்சை பார்க்காமலே பிளாக் பண்ணுவாங்க. அண்ட் வேலன் அது எல்லாமே உண்மையான காசா அப்படின்னு கேட்க நம்ம அப்படியே அங்கிருந்து ஆல்ஃபர்ட் அண்ட் பேட்மேன் கிட்ட தான் வரும். இங்க பேட்மேன் ஸ்விம் பேட்லாம் போட்டுக்கிட்டு ரெடியாக அப்ப நம்ம ஆல்ஃபர்ட் ஆல் ரைட் கேட் நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு அப்படின்னு ஆல்ஃபர்ட் சொல்ல அதுக்கு பேட்மேன் நான் இப்போ போய் ஆகணும் பட் சொல்லுங்க என்ன அப்படின்னு கேட்க அதுக்கு அகைன் ஆல்ஃபர்ட் ஒண்ணுல ஜஸ்ட் குட் லக் அப்படின்னு சொல்ல அதுக்கு பேட்மேன் தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அந்த பேட் மொபைல்ல இருந்து லான்ச் ஆகிறாரு. தென் அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி அந்த ஐலாண்ட் பைப்லைன் சிஸ்டம்க்கு ரீச் ஆயிராருங்க. அண்ட் அப்போ பேக்ரவுண்ட்ல ஆல்ஃபர்ட் அவன் ரொம்ப வேகமாவே மூவ் ஆயிருக்கான். ஏன்னா வெறும் 1 ஹவர்க்குள்ளேயே அவன் அந்த கொகையை ரீச் பண்ணிட்டான். அண்ட் அடுத்த 30 மினிட்ஸ்ல அந்த ஓல்ட் ஷாஃப்டையே ரீச் பண்ணான். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மெயின் பைப்லைன் கிட்டேயும் போயிட்டான் அப்படின்னு ஆல்ஃபர்ட் சொல்ல அப்போ பேட்மேன் ஆல்ரைட் நான் அந்த என்ட்ரி பாயிண்ட்க்கு நெருங்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு ஆல்ஃபர்ட் இல்ல இன்னும் போதுமான அளவு இல்ல இன்னும் கீழே போய் ஆகணும் அப்படின்னு ஆல்ஃபர்ட் சொல்ல அதுக்கு பேட்மேன் அந்த பைப்புக்குள்ள கிரால் பண்ணி போய்கிட்டே பெனிவர்த் என்னால அந்த லைட்ஸை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்ல அதுக்கு அகைன் ஆல்ஃபர்ட் நான் என்ன சொல்றேன்னா இந்த ப்ளூ பிரிண்டை வச்சு பார்த்தல இன்னும் 100 அடிக்கு கீழே தான் அந்த பிரிசன் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல அப்ப நம்ம பேட்மேன் அந்த பைப்ல இருந்து வெண்ட் மூலியமா எதுவும் பாக்குறாரு. அப்ப அகைன் ஆல்ஃபர்ட் ப்ரூஸ் என்னாச்சு ப்ரூஸ் நீ என்ன பாத்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க அப்ப நம்ம பேட்மேன் உண்மையான ஆர்கம அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஆர்கம காட்டுறாங்க. தக்காளி வேற மாதிரி இருக்குதுங்க ஆர்கம். லைக் ஆப்சல்யூட் பேட்மேனுக்கு ஏத்த மாதிரியே ஆப்சல்யூட்டான ஆர்கமே இறக்கியிருக்கானுங்க. அந்நேகளே இந்த ஆர்கம் வச்சுதான் ஆர்கம் ஸ்பெஷல் ஒரு காமிக் புக் ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் ஜான் 7 அப்பதான். அண்ட் நமக்கு இப்போதைக்கு கடைசி ஸ்னீக் பிக்ஸ் வச்சு பார்த்தாலே இந்த ஆர்கம் ஸ்பெஷல் பயங்கர ப்ரூட்டலா இருக்க போது மட்டும் நல்லாவே தெரியுதுங்க. சோ ஜான் 7 இருக்கு சம்பவம். பட் சில ரூமர்ஸா என்ன கேள்விப்படுறாங்க டிலே ஆகின மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு மாச கணக்கால இல்லங்க ஜஸ்ட் 1 வீக் டிலேங்கிற மாதிரி தான் பேசியிருக்காங்க. அது கூட ரூமர் தான். சோ என்னவா இருந்தா கண்டிப்பா நம்ம சேனல் அப்டேட் தான் போகுது. சோ காத்திருங்க. தென் பேட்மேன் அவரோட கேப்பை யூஸ் பண்ணி அந்த காத்தம் சிட்டிக்குள்ள என்டர் ஆக அப்ப பேக்ரவுண்ட்ல நம்ம ஆல்ஃபர்ட் சடனா எனக்கு ரொம்பவே கில்ட்டா இருந்தது. அதனால நான் அவனை கூப்பிட்டேன் ப்ரூஸ் வெயிட் பட் நான் சொன்னது அவனை கேட்கல. நான் ஏன் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கேன் அவனை முன்னாடி போக வேணான்னு வான் பண்ணாம ஒரு முட்டாள் மாதிரி குட் லக்னு சொல்லி அவனை வழி அனுப்பி வச்சிருக்கேன். இல்ல நான் இப்படி பண்ணிருக்கவே கூடாது. ஏன்னா இங்கிலாந்துல இருக்கும் போது இதை பத்தின எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சது. சோ அப்பயே நான் அவனை வான் பண்ணிருக்கணும். ஏன்னா இங்க நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் காத்தமோட அந்த முக்கியமான விஷயம் கனெக்ட் ஆயிருக்கு. அதாவது அந்த ரொம்ப மோசமான விஷயங்கள் அப்படின்னு ஆல்ஃபர்ட் சொல்ல இங்க நம்ம பேட்மேன் டைரக்டா ஆர்கம்குள்ள வந்து நம்ம ஆல்ஃபர்ட் கிட்ட ஐ மீன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா ஆர்கம்ல ஏதோ ஒரு விதமான ஜாம் இருக்குது போலங்க. சோ அதனால இவங்க பேசுறது எதுவுமே உங்களுக்கு கேட்டிருக்காது. அண்ட் அகைன் பேக்ரவுண்ட்ல ஆல்ஃபர்ட் நீ கண்டிப்பா இதை பத்தி அவன்கிட்ட பேசி இருந்திருக்கணும். பிகாஸ் அவன் இப்ப இருக்கிற இடத்துல நீ ஆல்ரெடி இருந்திருக்க. அது நல்லாவே தெரியும் இந்த ஆர்ம்ஸ்ல இருந்த பிரதரை நீ காப்பாற்றணும் தான் நினைச்சேன். ஆனா உன்னால முடியாம நீ என்ன கண்டுபிடிச்சேன்னா அவங்க எல்லாருமே உனக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சராகவும் எனிமியாவும் மாறினதான் அப்படின்னு ஆல்ஃபர்ட் சொல்லிக்கிட்டே ஒரு போட்டோவை எடுத்திருப்பாரு. அண்ட் அதுல நம்ம ஆல்ஃபர்டுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் ஐபாச் போட்டு நின்னுக்கிறாரே அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் தாங்க டெத்ஸ்ட்ரோக். சோ நம்ம ஆல்ஃபர்ட் பாஸ்ட்ல மிலிட்டரி ஆளா இருக்கும் போது அவரு கூட ஒரு பிரதரா டெத்ஸ்ட்ரோக் இருந்திருக்காங்க. சோ ஆப்சல்யூட் டெத்ஸ்ட்ரோக்குக்கும் இந்த இஷ்யூலயே அடித்தளத்தை போட்டுருக்கானுங்க. அண்ட் இன்சைட் நம்ம பேட்மேன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆர்கம் குள்ள போக ஆரம்பிக்க அகைன் பேக்ரவுண்ட்ல ஆல்ஃபர்ட் அண்ணி அந்த விஷயத்தை இன்னமும் நம்பிட்டு தான் இருக்க. ஏன்னா நீ அதை இன்னும் புரிஞ்சுக்கல. ஏன்னா நீ அதை இன்னும் கடந்து வரல. அண்ட் இது ஒன்னும் ஒரு வார் கிடையாது. பட் இந்த வார் இவங்க எல்லாருக்கும் பின்னாடி இருக்க ஒண்ணு. அண்ட் எந்த ரூல்ஸும் இல்லாம ஒரு முடிவே இல்லாத ஒண்ணு. சோ கண்டிப்பா நீ இத பத்தி அவங்கிட்ட சொல்லி இருந்துக்கணும். நீ எதை எதிர்த்து நின்னு இருக்குன்னு அப்படின்னு ஆல்ஃபர்ட் சொல்ல இந்த சைடு நம்ம பேட்மேன் அந்த ஆர்கம்ல இருக்கிற லேப்குள்ள போயிட்டு பெனிவர்த் நீ இருக்கியா டேம் இட் பெனிவர்த் கம் ஆன் என்னால எதுவுமே பார்க்க முடியல அப்படின்னு பேட்மேன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த இடத்துல லைட் ஆன் ஆயிடுதுங்க. அண்ட் அப்ப நம்ம பேட்மேனுக்கு எதிர்க்க ஒரு மான்ஸ்டரோட ஸ்கெலிட்டன் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அது யாரோட ஸ்கெலிட்டன் கேட்டீங்கன்னா அது நம்மளுக்கு இஷ்யூ நம்பர் 7லயே மென்ஷன் பண்ண மேன் பேட்டோட ஸ்கெலிட்டனுங்க. அண்ட் அப்ப பேக்ரவுண்ட்ல ஆல்ஃபர்ட் அண்ட் அப்ப நீ பாத்துட்டு இருந்த அந்த ஏன்ஷியன் பேஸ் திரும்ப உன்ன பாக்குற மாதிரி தான் இருக்கும். லைக் ஃபேஸ் டு ஃபேஸ் மாதிரி அப்படின்னு ஆல்ஃபர்ட் சொல்ல இந்த சைடு நம்ம பேட்மேன் பெனிவர்த் இருக்கியா அப்படின்னு பேட்மேன் எப்படியாச்சும் ஆல்ஃபர்ட கனெக்ட் பண்ணதா பாக்குறாரு. அண்ட் அகைன் பேக்ரவுண்ட்ல ஆல்ஃபர்ட் அண்ட் அப்பதான் நான் அவனோட வாய்ஸ்ல ஒரு பயத்தை உணர்ந்தேன். பட் இல்ல நான் அந்த இடத்துல அவன் கூட இல்ல. ஏன் அந்த இடத்துல அவன் கூட யாருமே இல்ல. அவன் தனியா தான் இருந்தான். அவனும் அந்த மான்ஸ்டரும் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு தெரிய வருது நம்ம பேட்மேனுக்கு முன்னாடி பெயின் வந்திருப்பாங்க. இங்க நம்ம பேட்மேன் திரும்பத்துக்குள்ள பெயின் அடிச்சிருவாங்க. அதனால பேட்மேன் தன்னோட கேப்பை யூஸ் பண்ணலான்னு பார்க்க அதுக்கு பெயின் It's okay அப்படின்னு அசால்ட்டா சொல்லியிருப்பான். அதனால பேட்மேன் கரெக்டா பெயினோட செஸ்ட்லயே அந்த கேப் இறக்கிடுவாரு. ஆனா பெயினுக்கு அது ஒரு இம்பாக்டுமே கொடுத்திருக்காது. அதனால பேட்மேன் பெயின் அடிக்கலான்னு வர அப்ப பெயின் அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேனோட கையில இருக்கிற பிரஷர் பாயிண்ட் அடிச்சு அந்த கை செயல இழுக்க வச்சிருவாங்க. அண்ட் அகைன் பெயின் இட்ஸ் ஆல்ரைட் உன்கிட்ட இன்னொரு கை இருக்கு சோ ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்ல அப்ப நம்ம பேட்மேன் அவரோட ரைட் ஹேண்ட் வச்சு பெயின் அடிக்க வந்திருப்பாரு. ஆனா அப்பயும் பெயின் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லி அந்த கையோட பிரஷர் பாயிண்டே ஹிட் பண்ணி நம்ம பேட்மேனை சொருவிடுறாங்க. பட் இருந்தாலும் பேட்மேன் ஏஞ்சி நிக்க அப்போ அகைன் பெயின் என்ன பாரு தட்ஸ் ரைட் உன்கிட்ட இன்னும் உன்னோட கால் இருக்கு. அண்ட் அதை கிட்ட பேட்மேன் பயங்கர கடுப்புல பெயினை தன்னோட காலை யூஸ் பண்ணி அடிக்க வர அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த காலோட பிரஷர் பாயிண்டே ஹிட் பண்ணி நம்ம பேட்மேனோட தவடியிலே ஒண்ணு விடுறாங்க. அண்ட் அப்பயும் பேட்மேன் எவ்வளவுதான் உங்ககிட்ட இருக்கா கமா என்கிட்ட இன்னும் ஒரு லெக் இருக்கு
அதை வச்சு நீ ஜூஸப்பான உன்னை உதைப்ப அப்படின்னு சொல்ல அதுக்கு பெயின் ஜூஸ்ட் அப் ஃப்ரெண்ட், நான் இன்னும் அந்த ஸ்டஃபை யூஸே பண்ணல. பட் அது என்ன பண்ணுதுன்னு நீ பார்க்கணுமா? அப்படின்னு சொல்லி பெயின் அந்த வெனமை ஆக்டிவேட் பண்றாங்க. அண்ட் அதை பார்த்து நம்ம பேட்மேன், யாரா நீ? என்ன பெயின்னு கூப்பிடு. அண்ட் இப்போ உன்னை சர்ஜரிக்கு ரெடி பண்ணுவோமா? அண்ட் வெல்கம் டு நியூ. அப்படின்னு சொல்ல அப்படியே இந்த இஷ்யூவை டு பி கண்டினியூ போட்டு முடிக்கிறாங்க. தக்காளி இதுக்கு மேல ஒரு ஆப்சல்யூட் பெயினை நம்மளால பார்க்கவே முடியாதுங்க. வேற மாதிரிங்க இது. அண்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம பேட்மேனை வெறும் பேப்பர் கசிக்க போற மாதிரி போட்டுருவோம் போல, அவ்வளவு பெருசா இருக்காங்க. உண்மையா சொல்ல போனா இதுக்கு மேல ஒரு அல்டிமேட்டான பெயினை நம்மளால பார்க்கவே முடியாது. சாரி, ஆப்சல்யூட்டான பெயினை நம்மளால பார்க்கவே முடியாதுங்க. அண்ட் என்னடா பெயினை பத்தி மட்டும் சொல்ற, பேட்மேனை பத்தி எதாவது சொல்லாமன்னு கேட்டீங்கன்னா, பேட்மேனை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுதாங்க இருக்கு. சோலி முடிஞ்சு அவ்வளவுதான். நேர்களை இந்த வாரம் ஃப்ரைடே கம்ஸ்க்கு உங்களை வெயிட் பண்ண வச்சுக்க மன்னிச்சிருங்க. ஏன்னா இந்த வீடியோ நான் தேர்ஸ்டேவே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் இருந்தாலும் மைக் லைட்டா சொதப்பிக்கிச்சுங்க, அதனாலதான். பட் இனிமே எப்படியாச்சும் ஃப்ரைடே கமிஷன் கரெக்டா அப்லோட் பண்ணிடுறேன் கன்ஃபார்ம். அண்ட் முக்கியமா பெயினோட வாய்ஸ் ஓகேவானு கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் அடுத்த இஷ்யூ நம்ம அடுத்த ஃப்ரைடே கமிஷன்ல பார்ப்போம். அண்ட் அது வரைக்கும் இங்க கேட்டுக்கொண்டு இருப்பது கமெண்ட்ரி 365.2. அப்புறம் பார்க்கலாம்.